Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12 வயசு குழந்தைக்கான செமி பட்டியாலா பேண்ட் சைடு ப்ளீட்ஸ் வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல்ல வரும் இல்லைங்களா, அந்த பேண்ட் தான் இது. இது பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு சொல்றேன். இதனுடைய லெங்த் வைஸ் ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதனுடைய வித் வைஸ் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதில் வந்து இந்த மாதிரி 2 பீஸ் ஃபோல்டிங் சைடு இருக்கும் இல்லைங்களா, அது நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய உயரம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதனுடைய எனக்கு வந்து தேவையான மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா பேண்ட்னுடைய உயரம் 38 இன்ச்சு. இந்த 38 இன்ச்சில் நான் 6.5 இன்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா பெல்ட்டுக்காக, ஓகேங்களா. அப்போது இந்த 6.5 இன்ச் மைனஸ் பண்ணும் பொழுது எனக்கு 31.5 இன்ச் வந்து பேலன்ஸ் வந்து கிடைக்குது. அது கூட நான் 1.5 இன்ச் ஆட் பண்ணி 33 இன்ச் ஹைட் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கிற அகலம் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது செமி பட்டியாலாங்கிறனால ப்ளீட்ஸ் நிறைய வச்சா நல்லா இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால நான் இந்த அகலம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கும். இந்த சைடு வந்து நான் வந்துட்டு இந்த காலினுடைய சுற்றளவு மார்க் பண்ணுறேன். சுற்றளவு பார்த்தீங்கன்னா நான் 6.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அதாவது தையலுக்கும் சேர்த்து 6.25 இன்ச்சு, 5.25 இன்ச்சு வந்து காலினுடைய சுற்றளவு, 1 இன்ச்சு தையலுக்கு, ஓகேங்களா. இப்போது இந்த மேல் பகுதியில் பாருங்கள், இந்த ஓப்பன் சைடில் கிராட்சினுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த 7 இன்ச் வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது சீட் ரவுண்டு வந்துட்டு எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ அப்படி பண்ணும்பொழுது எனக்கு பார்த்தீங்கன்னா 13 இன்ச் கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் 7 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மீதம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வந்துட்டு நான் வந்துட்டு மேலே பெல்ட்டுக்கு வந்து உயரம் வந்து தேவைப்படும் இல்லைங்களா, பெல்ட்னுடைய உயரம். ஸோ நமக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 13 இன்ச்சு ப்ளஸ் சீமிங்க்கு 1/2 இன்ச் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராச் லைன் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன்லேருந்து கால் சுற்றளவு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு வரைஞ்சிக்கிறேன், ஓகேங்களா. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கிற பக்கம் நான் வந்து பெல்ட்டுக்காக மார்க் பண்ணுறேன். இப்போது பெல்ட்னுடைய உயரம் எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. அது கூட நான் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 6.5 + 1 8 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதனுடைய அகலம் பாருங்கள், நான் 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 10 இன்ச்சு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நம்ம இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்கிறேன். வெஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணணும். அப்படி எனக்கு பண்ணும் பொழுது டோட்டலாக வந்துட்டு 9 இன்ச்சு கிடைச்சது. இந்த 9 இன்ச்சு கூட நான் வந்து 1 இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 10 இன்ச்சு வந்து இங்கே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கீழேருந்து நான் கட் பண்ணிட்டே வரேன். ஓகே, இப்போ இதனுடைய உயரம் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கிராச் லைனில் நம்ம வளைவாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ கீழேருந்து பாருங்கள், நான் ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஷ் வச்சு தையல் போட்டுக்கலாம், ஓகேங்களா, ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த 2 பீஸையும் நான் வந்து தனியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டிங்கை வந்துட்டு கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பெல்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இதுவே நீங்கள் வந்துட்டு எலாஸ்டிக் வச்சு தைக்கணும் அப்படின்னா அது வந்து மெத்தட் வந்து கட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். உங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு தைச்சு பழகணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எலாஸ்டிக் வந்துட்டு எப்படி வந்து வச்சு இந்த பட்டியாலா பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெல்ட் போர்ஷன் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு லைன் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 துணி வச்சு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டேன். தையல் போட்டதுக்கப்புறமா இதை மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை பாருங்கள் இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த தையல் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டில் பேக் சைடில் இருந்து வரும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தையல் போட்டிருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வரும். இது நம்ம பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ மேலே இருக்கிறத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு நாடா வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு துணி தேவையோ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி அதிலிருந்து கீழே இந்த மாதிரி நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபோல்டிங் போக மீதம் அதுக்கு கீழே இருக்கிறத 3/4 இன்ச்சுக்கு தையல் போட்டிருக்கேன். இப்போ இந்த துணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிறத டபுள் ஃபோல்ட் பண்ணி ரைட் சைடில் தையல் போட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் தையல் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கானதை தைச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதனுடைய மேலே இருக்கிற இந்த ஓப்பன் சின்னதாக ஒரு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, இந்த துணியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுகிட்டே வரலாம். இதில் தான் நம்ம வந்து நாடா வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே சுற்றி தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நம்ம தைச்சிட்டோம். இப்போது நம்ம பெல்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த பேண்ட் வந்து இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து கேன்வாஷ். இந்த கால் சுற்றளவுக்கு தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேன்வாஷ் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த கேன்வாஷ் மேலே பாருங்கள் இந்த துணி வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுட்டோம். இதை அப்படியே ஒரு ஃபோல்டிங் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். அதுக்கப்புறம் இதனுடைய இன்னொரு சைட்லேயும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், தைச்சிட்டோம். இப்போ அது இன்னொரு சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் இதுக்கு சென்டர் லைன் வந்து நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த பாட்டம் ரவுண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி 2 பக்கமும் ஓகேங்களா இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கிராச் லைன். பாருங்கள், இந்த மாதிரி பேக் சைடும் இந்த கிராச் லைனும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் 2 கிராச்சையும் சேர்த்து வச்சு வளைவை ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிராச் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாட்டம் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து மேலே கிராச் லைன் வரைக்கும், அந்த கிராச் லைன்லேருந்து திரும்பவும் அடுத்த காலினுடைய அந்த சுற்றளவு வரைக்கும் நம்ம வந்து அந்த 1 இன்ச் வந்துட்டு தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம்.
இப்போ இந்த சென்டர் அந்த கிராச் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதையும் தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் 2 தையல் போட்டிருக்கேன். இதில் எப்போவுமே நீங்கள் பேண்ட்டில் வந்து எல்லா தையலுமே 2 தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து துணி வந்து அதாவது தையல் பிரிஞ்சு போகாமல் சேஃபாக இருக்கும். இப்போது இதை பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், துணியை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கிராச் லைன்லேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த 4 துணி நம்ம அந்த பேண்ட்னுடைய அந்த பாட்டம் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 4 துணி கிடைக்கும் இல்லைங்களா? அந்த 4 துணியிலையும் நான் வந்துட்டு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக. அதாவது அந்த கிராச் லைன்லேருந்து 8 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற துணியை அந்த 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது போக பேலன்ஸ் இருக்கிற துணியில் இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தைச்சிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து நம்ம தைச்சி விட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம 2 பக்கத்துலேயும் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அந்த பெல்ட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பெல்ட் வச்சு அது வச்சு கரெக்டாக வந்து ரெண்டுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை துணி அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கூட ஒரு 2 ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இதையும் இந்த பெல்ட் போர்ஷனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெல்ட்னுடைய அந்த சென்டரும் அந்த பாட்டம் பீஸினுடைய அந்த சென்டர் லைனும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுட்டே வரேன் சுற்றி. இப்போ இந்த தையல் போட்டோன்னா நம்ம வந்து பட்டியாலா பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு அழகான ஒரு பட்டியாலா பேண்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள், நீட்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.